கிடா வெட்டி கருப்பு கிடா வெட்டி இப்போ மக்களுக்கு போட்டோம்னா வேலை கூட கிடச்சி, அரசாங்க வேலை கூட கிடச்சி, ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதது கூட கிடச்சி. நான் பொதுவாக இந்த மாதிரி அசைவ வழிபாடு சொல்கிறதில்ல. ஒரு ஜாதகத்தில் ஒரு வழி இல்லாமல் இதை செய்யுங்க, ஒரு கிடா வெட்டி போடுங்கன்னு சொன்னேன். கிடா வெட்டி கூட போடல, அது வேணுனதுக்கு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது. அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, இவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. 10 வருஷமாக கிடைக்காத ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு. அதுக்கு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதாவது அதுலேயும் விஷயம் இருக்குது. அதாவது ஒரு உணவாக பண்ணுறதுல தவறு எதுவும் இல்லை. எத்தனையோ பேர் இப்போ சைவமே தான் சாப்பிட்ணும் அப்படி ஒன்றும் இல்லையே. அசைவம் சாப்பிடாத நிறைய பேர், அசைவம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு பிரியாணி கிடைக்காதா அப்படின்னு ஏங்குற குழந்தைங்க எத்தனை இருக்குது. ஒரு ஏக்க தீர்த்து வைக்கலாமே, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அது பொதுவாக போடணும். நீங்களே சாப்பிட்டு வந்துடக்கூடாது, நீங்களே வெட்டி நீங்களே சாப்பிட்டு வந்துடக்கூடாது. பொதுவாக கொஞ்சமாவது தர்மத்தோடு போட்டிங்கன்னா ரொம்ப நன்மை தான்.